அவளுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா ரேவதி இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சாரி சக்தி. ஏன் சக்தி எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஏதாவது பேசு. சரி. ரேவதியை நீ எவ்வளவு மிஸ் பண்றன்னு எனக்கு புரியுது. அதுக்காக எவ்வளவு நாள் தான் நீ இப்படியே இருப்ப? அடுத்தது என்னன்னு யோசிக்கணும்ல. ரேவதி எங்க போயிட போறா? அவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிடலாம். அண்ணன் கிட்ட சொன்னா அண்ணன் ஆளுங்களை அனுப்பி உடனே கண்டுபிடிச்சிரும். சரி. ஏன் சக்தி ஏன் இப்படி பேசுற? என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை. இப்படி எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தையில பதில் சொன்னா எப்படி? வேற என்ன சொல்றது? என் மேல உனக்கு கோவம் இருக்கும்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் இல்லை. இல்ல, கோவம் இருக்கு. இல்லை. கோவம் இருக்குன்னா ஆமான்னு சொல்லு. சரி, சாப்பிடுவா. காலையில இருந்து நீ எதுவுமே சாப்பிடல. பசிக்கல. ஏன் என் கையால சாப்பிட மாட்டியா? உனக்கு சாப்பாடு தர கூட எனக்கு உரிமை இல்லையா? நான் ஒன்றும் அப்படி சொல்லலையே. இல்ல, நீ ஏதோ முடிவு பண்ணிருக்க. என் முகத்தை பார்க்க கூட உனக்கு பிடிக்கல. நான் ஒன்றும் அப்படி சொல்லலையே. ப்ளீஸ் சக்தி, உன்னை இப்படி பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியா? நேத்து நீ குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடந்ததா என்னால தாங்கிக்கவே முடியல. சரி, இனிமேல் குடிச்சா ரோட்ல விழுந்து கிடக்காம வீட்டுக்கு வந்துடுறேன். போதையில ரேவதி தான் எனக்கு பொண்டாட்டி, ரேவதி தான் எனக்கு சாமி, அவதான் வேணும்னு நீ உளர்ன. இல்ல இல்ல, நான் எதையுமே தப்பா சொல்ல வரல. உன் மனசு பூரா ரேவதி தான் இருக்கான்னு நீ உளர்னதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, இனிமேல் குடிச்சா நான் உளராம பார்த்துக்கிறேன். அதுக்கு குடிக்காமலே இருக்கலாம்ல. சரி, அதுக்கு முயற்சி பண்றேன். நேத்து நீ ரோட்ல அப்படி நடந்துக்கிட்டதை பார்த்து அண்ணன் ரொம்ப வருத்தப்பட்டாரு. ஆமாமா, வருத்தப்பட்டிருப்பார்ல. அவர் அரசியல் எவ்வளோ ஒரு ஆளு, ஆளுங்கட்சி மாவட்ட செயலாளர் வேற. வருத்தப்பட்டிருப்பார். உன் மேல எங்க எல்லாருக்கும் அக்கறை இருக்கு சக்தி. ஆமாம், இருக்கும்ல. உன் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன் சக்தி. தெரியும் தெரியும். என்னோட அன்பு உண்மை சக்தி. தெரியும். எனக்கு நீ வேணும் சக்தி. என்னை ஏன் இப்படி கொல்ற? நான் என்ன பண்ணேன்? நீ இப்படி வேண்டாம் வெறுப்பா பேசுறதுக்கு என் கூட பேசாமலே இருக்கலாமே. சரி. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ண நீ என்னை ஏத்துக்குவ? நடக்காத பத்தி ஏன் பேசிக்கிட்டு? சக்தி, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமேல் என்ன பேசி என்ன ஆக போகுது? நான் நினைச்சது நடக்கல, ஆனா நீங்க நினைச்சதை நடத்துறீங்க. நானும் அதில் இருக்கேன். நீ என்ன சொல்றீங்களோ அதை கேட்டுட்டு தலையாட்டிட்டு போக வேண்டியதானே?